நண்பர்களுக்கு வணக்கம். இந்த மாதிரி வெல்டிங் பண்றத வெறுங்கண்ணால பார்த்தா கண் எரியும் அப்படின்னு சொல்லி வெல்டருங்க சொல்லியிருப்பாங்க. நீங்க எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. அது எதனால அப்படிங்கறது தான் இப்ப நான் சொல்ல போறேங்க. செம்ம சீனிக்குது இன்னைக்கு. பொதுவா இந்த மாதிரி வெல்டிங் பண்ணும்போது இதுல இருந்து வரக்கூடிய ஒளியால கண் எரியுதா இல்ல இந்த வெல்டிங்ல இருந்து வரக்கூடிய ஸ்மோக்கால கண் எரியுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன கேட்டா மருத்துவ ரீதியா இந்த ஒளியால தாங்க கண் எரியும். இந்த ஒளி என்ன அவ்வளவு டேஞ்சரஸா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ், உண்மையாவே அதிகப்படியான டேஞ்சரஸ் தாங்க. இந்த ஒளி வந்து இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா யூவி ரேஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது புற ஊதா கதிர்கள்னு சொல்லுவாங்க. இது வந்து சூரியன்ல இருந்து கூட வருதுன்னு சொல்றாங்க இல்லையா? அது மாதிரி இந்த வெல்டிங்ல இருந்து வரும். இந்த வெல்டிங்ல இருந்து எப்படி வரும் அப்படின்னா, ரெண்டு மெட்டலை நம்ம உருக்கி ஒன்னா ஜாயின் பண்ணும்போது அதை தான் வெல்டிங்னு சொல்றோம். அப்படி ஓவரான ஹீட்ல வெப்பத்துல அந்த மெட்டல் உருகுற தன்மையில, அதாவது லாவாவா மாறும். அந்த இடத்துல நீங்க வெல்டிங் பண்ணும்போது அந்த கிளாஸ் வச்சு கவனிச்சீங்கன்னா தெரியும், உருகும், உருகிதான் ஒட்டும் அப்படிங்களா? சோ அந்த மாதிரி உருகி அதிக வெப்பத்தை அது உமிழும் போது பாத்தீங்கன்னா அதுல இருந்து யூவி ரேஸ் ஆட்டோமேட்டிக்கா வெளில வர ஆரம்பிக்கும். இந்த யூவி ரேஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா கண்ணுல அதிகப்படியான எரிச்சல், அதோட வெப்பத்தால அதிகப்படியான எரிச்சல், அப்புறம் தண்ணி ஊத்திக்கிட்டே இருக்கும், கண்ணை மூடி திறக்கும் போது உறுத்துறது, நிறைய பிரச்சனைகள் வந்து வெல்டருங்க ஃபேஸ் பண்ணுவாங்க. ஒரு சில நண்பர்கள் நினைக்கலாம், நான் வெல்டிங் பண்ணல, வெல்டிங் பண்றவர் தான் அங்கதான் இருந்தாரு, நான் வந்து ஒரு 5 அடி தள்ளி தான் இருந்தேன், ஆனா எனக்குமே நைட்டு கண் எரியுது அப்படின்னு சொல்லுவீங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, இதுல இருந்து வரக்கூடிய அந்த புற ஊதா கதிர்கள் யூவி ரேஸ் தாங்க. இந்த யூவி ரேஸ மூணா பிரிப்பாங்க. அதாவது யூவி ரேல வந்து பாத்தீங்கன்னா ஏ பி சின்னு பிரிப்பாங்க. நான் உங்களுக்கு சிம்பிளா சொல்றேன். ஏ அப்படின்னா 100ல இருந்து 200 நானோமீட்டர், பி அப்படின்னா 200ல இருந்து 300 நானோமீட்டர், சி அப்படின்னா 300ல இருந்து 400 நானோமீட்டர். இந்த மாதிரி நானோமீட்டர், நீங்க மீட்டர்னா அடிக்கணக்கில் நினைச்சிடாதீங்க, நான் சொல்றது நானோமீட்டர், ஓகேங்களா? அது வந்து ரொம்ப பக்கத்துல அருகாமையில ஒரு 5 அடி ஒரு 6 அடி வெல்டர் இங்க நான் இங்க இருக்கேன் அப்படின்னா அந்த மிஷின் தூரம் நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும், அந்த மிஷின் தூரத்துல இருப்பாரு. அவருக்கு இந்த ஸ்மோக் போயிட்டு டைரக்டா கண்ணில் படாது. என்ன காரணம் அப்படின்னா ஸ்மோக் ஒரு 2 அடி வந்ததுக்கு அப்புறமே காத்துல வந்து ஸ்ப்ரெட் ஆகி அது மறைஞ்சிரும், ரைட்டா? ஆனா அவருக்கும் கண் எரியும். நைட்ல கண்ணை நான் புடிச்சிட்டு படுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில நம்ம பக்கத்துல இருக்கவர் சொல்லுவாரு. நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இதுல இருந்து வரக்கூடிய அந்த யூவி ரேஸ் அவர் கண்ணையுமே அட்டாக் பண்ணுங்க. அப்ப வெல்டருங்களா என்ன இரும்பு மனிதர்களா? அவருக்கெல்லாம் வந்து கண் எரியாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு கண் எரியும். இப்ப எனக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 12 14 வருஷம் ஆயிடுச்சு இந்த வெல்டிங் ஃபீல்டுக்கு வந்து. சோ எனக்கெல்லாம் வந்து அந்த கண்ணு வந்து அடாப்ட் ஆயிடுச்சு, ஓகேங்களா? இந்த வெல்டிங் ஃபீல்ட்லயே இருக்கிறதுனால எனக்கு அடாப்ட் ஆயிடுச்சு. இப்போ ஒரு ஃப்ரெஷ்ஷா ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு இதுக்கு முன்னாடி வெல்டிங் பத்தியே தெரியாது, இல்ல வெல்டிங் அவர் அதிகமா பார்க்க மாட்டாரு அப்படின்னா அவரை கொண்டாந்து ஒரு 4 அடி 5 அடி டிஸ்டன்ஸ்ல அவரை நிக்க வச்சீங்கன்னா அவர் டெஃபினட்டா சொல்றேன் அன்னைக்கு நைட்டு கண்ணை பிடிச்சிட்டு படுத்துருவாரு. அதுக்கு காரணம் என்னன்னா இப்ப நான் சொன்ன விஷயங்கள் தான் காரணம். சோ வெல்டிங்ல இருந்து நீங்க உங்களை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு நிறைய அல்ட்ரா வயலட், அதாவது யூவி ரேஸ் வந்து ப்ரொடக்டிவ் ஷீல்டு வருதுங்க. நார்மல் ஷீல்டு, இந்த மாதிரி நார்மல் ஷீல்டு எல்லாம் நிறைய வருது. இந்த மாதிரி நார்மல் ஷீல்டு எல்லாம் எதுக்கு பயன்படுத்துங்கன்னா ஒரு டாக்கா போட்டு ஒரு செட்டிங் போடுறதுக்குலாம் இந்த மாதிரி நார்மல் ஷீல்டை பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை கண்டினியூவா நீங்க வெல்டிங் பண்றீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மிக் டிக் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூ வெல்டிங் இருக்கும். ஏன்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா ஆர்க்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்பப்போ வந்து ராடை நம்ம சேஞ்ச் பண்ணோம். ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு செட் ஆகாது. அதுக்கு இந்த மாதிரி ப்ரொடக்டிவ் ஷீல்டு செட் ஆகும். ஒருவேளை மிக் அடிக்கிறீங்க டிக் அடிக்கிறீங்க அப்படின்னா தொடர்ந்து பில்லர் ஒயர் அதுல ரோலிங்கா வந்துகிட்டே இருக்கிறதுனால இந்த மாதிரி ப்ரொடக்டிவ் ஷீல்டு யூஸ் பண்ணுங்க, சரிங்களா? நிறைய நண்பர்கள் வந்து ஆர்க்ல கூட யூஸ் பண்ணலாமான்னு கேட்பீங்க. தாராளமா யூஸ் பண்ணுங்க, நமக்கு நம்ம சேஃப்டி தான் முக்கியம் இல்லையா? இதுல வந்து பாத்தீங்கன்னா செட்டிங் போடும்போது பாத்தீங்கன்னா இந்த கிளாஸ் எப்படி தூக்கி விட்டுட்டீங்கன்னா கருப்பு கிளாஸ் போயிட்டு ஒயிட் கிளாஸ் வந்துடும். இதுல நீங்க ஒரு நார்மல் பிளாக் கிளாஸ் ஒன்று போட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. இதோ பாருங்க, இப்ப இந்த மாதிரி லாக் பண்ணிட்டு நீங்க வந்து டைரக்டா வெல்டிங் பண்ணலாம், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ப்ரொடக்டிவ் ஷீல்டு எல்லாம் விக்குது. வெல்டிங் பண்றதால வெல்டருங்களுக்கு வரக்கூடிய தொடர் ப்ராப்ளம் என்ன அப்படிங்கறது இப்ப நான் சொல்றேங்க. பொதுவா வெல்டிங் பண்ணும்போது இதுல இருந்து வரக்கூடிய யூவி ரேஸ சரியான முறையில நம்ம வந்து இந்த மாதிரி ப்ரொடக்டிவ் ஷீல்ட எதுவுமே யூஸ் பண்ணாம நேரடியா பார்த்து வெல்டிங் பண்றாங்க. ஒரு எமர்ஜென்சி ஒர்க்ல பண்ணி அப்படியே பண்ணிட்டு இருக்காங்கன்னா நாளடைவில் அவங்களோட கண் பார்வை திறன் கம்மியாகும். கிட்டத்தட்ட அவங்க வயசே கம்மியா இருக்கும், 35 40 வயசுலயே கூட கிளாஸ் போடுவாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த வெல்டிங்கை வந்து தொடர்ந்து பாக்குறது தான். அதனால வெல்டிங் பண்ணும்போது ப்ரொடக்டிவ் எஃபிஷியன்ஸா நல்ல ஒரு குவாலிட்டியான ஷீல்டு யூஸ் பண்ணுங்க, சரிங்களா? இந்த மாதிரி ஷீல்டை யூஸ் பண்ணுங்க. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இதுல இருந்து வரக்கூடிய ப்ராப்ளம் வெல்டர்களுக்கு என்ன வரும் அப்படின்னா இந்த மூச்சு திணறல். இது வந்து நான் சொல்லலைங்க, டாக்டர்கிட்ட நான் கன்சல்ட் பண்ணேன், இந்த மாதிரி ப்ராப்ளம் வருமா அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைன் மூலமாவே செக் பண்ணேன். அப்ப டாக்டருங்களே என்ன சொல்றாங்க அப்படின்னா வெல்டிங் பண்றவங்களுக்கு இந்த புகையை அதிகமா உள்ள போயிருச்சு அப்படின்னா அவங்களுக்கு நாளடைவுல பிற்காலத்துல இந்த மாதிரி ப்ராப்ளம் வரலாம், அதுக்கு சாத்தியக்கூறு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்காக எல்லா வெல்டருக்கும் அந்த மாதிரி பிரச்சனை அப்படின்லாம் கேட்காதீங்க. ஏன்னா நானுமே இதுல 14 வருஷமா இருக்கேன். ஆனா நானும் வந்து ப்ரொடக்டிவா அதை பாருங்க ஃபேன்லாம் நான் போட்டுக்குருவேங்க, ஃபேன் போட்டுப்பேன். ஏன்னா அந்த ஸ்மோக் வந்து என்னோட உடம்புக்குள்ள நான் போக விட மாட்டேன். முடிஞ்ச அளவுக்கு வந்து அந்த ஸ்மோக் வந்து எட்டக்க போற மாதிரி தான் நான் வெல்டிங் பார்த்துப்பேன், சரிங்களா? அதே மாதிரி இப்ப நல்ல ப்ரொடக்டிவா ட்ரெஸ் போட்டுப்பேன். தினமும் வந்து ட்ரெஸ்ஸை வந்து வாஷ் பண்ணிடுவேன். அது மாதிரி வந்து நான் நிறைய விஷயங்கள் என்ன நான் கவனிச்சுப்பேன். ஏன்னா வெல்டிங்ல நம்ம அதிகமா பண்றோம் அப்படிங்கும்போது நம்மள நம்ம காப்பாத்திக்கணும், சரிங்களா? அப்புறம் தான் நம்ம வந்து வேலையை பார்க்கணும். இல்லைன்னா நம்மளே இல்லைன்னா அப்புறம் அந்த வேலை எப்படி நடக்க போகுது? ஸோ நம்மள நம்ம நல்லா சேஃப்டியா வச்சுக்கணும். மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வெல்டிங் பண்றவங்களுக்கு இந்த இடம் இருக்கு இல்லையா, இந்த கழுத்துக்கு கீழே இந்த இடம்லாம் கவனிச்சீங்கன்னா தெரியும். உடம்ப சரியா மெயின்டைன் பண்ணாத வெல்டருங்களை பாத்தீங்கன்னா இந்த இடம் கருப்பா போயிடும். இதுக்கு காரணம் என்னன்னா இந்த தோலுக்கு கீழே இந்த கழுத்துல இருந்து இந்த தாவங்கட்ட இந்த ஃபேஸ் எல்லாம் அப்படியே கருப்பா இருக்கும். அதுக்கு காரணம் என்னன்னா அவங்க ரொம்ப நாளா வெல்டிங் பண்ணிட்டு சரியா அவங்க ஃபேஸை வந்து கழுவாம விட்டுருவாங்க. அப்படி அவங்க விட்டாங்க அப்படின்னா இதுல இருந்து வரக்கூடிய ஸ்மோக் இருக்கு பாத்தீங்களா, அது ரொம்ப டேஞ்சரஸான விஷயம். ஸ்கின் அலர்ஜி எல்லாம் வரும்.
ஒரு சில பேர்லாம் வந்து ஜிஐ ஷீட் வெல்டிங் பண்ணுவாங்க. வெல்டிங் பண்ணிட்டு அவங்க அன்னைக்கு நைட்டு போயிட்டு தூங்கிட்டு அடுத்த நாள் காலைல குளிக்கும் போது சோப்பு போடும்போது நல்லா தெரியும். அப்படியே இந்த நெத்தி பகுதி, இந்த கண்ணெல்லாம் அப்படியே கையே வைக்க முடியாது, அப்படியே எரியும். அதுக்கு காரணம் என்னன்னா இந்த ஸ்மோக் தான். இந்த ஸ்மோக் போயிட்டு அப்படியே படிஞ்சிரும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அதிகப்படியான வெல்டிங் பண்ணிட்டீங்க அப்படின்னா அன்னைக்கு நைட்டு போயிட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷா குளிச்சிருங்க. அதுதான் வந்து என்ன கேட்டா வந்து ஒரு ரெமெடி, நல்ல ரெமெடி. நிறைய நண்பர்கள் வந்து கண் எரிச்சலுக்கு என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கீங்க. அதை இன்னொரு பதிவுல நான் தெளிவா சொல்றேங்க. இன்னொரு நிறைய நண்பர்கள் என்கிட்ட என்ன கேட்டுருக்கீங்கன்னா, உங்க ஒர்க் ஷாப்ல யூஸ் பண்ணக்கூடிய மெஷினை வந்து எனக்கு சஜஷன் பண்ணுங்கன்றீங்க. என்னோட ஒர்க் ஷாப்ல வந்து பாத்தீங்கன்னா நான் ஜிபி கோர் வெல்டிங் மிஷின் யூஸ் பண்றேன். சரிங்களா? அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ரொடக்டிவ் கிளாஸ் இதுதான் வாங்கணுமா அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 200 ரூபாய் 250 ரூபாய் இதுதான் வரும். இது வந்து ஒரு 850 ரூபாய் 900 ரூபாய் வருதுங்க. வேணும்னா வாங்கிக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. அதே மாதிரி இது வந்து எல்லாத்துக்குமே யூஸ், ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ இதுவுமே வந்து உங்களுக்கு தேவை அப்படின்னா வாங்கிக்கோங்க. நிறைய நண்பர்கள் உங்களோட அதாவது உங்க ஒர்க் ஷாப்ல இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்டை எங்களுக்கு சஜஷன் பண்ணுங்கன்றீங்க. இது ப்ரமோஷன்லாம் கிடையாது. நான் இந்த மிஷின் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த மிஷினை பார்த்தாலே தெரியும், ஒரு பழைய மிஷின். ஸோ இந்த மிஷினை நான் வந்து ஒரு 4 வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு இதை சஜஷன் பண்றேங்க. ஸோ ஜிபி இல்லாம நிறைய மிஷின்ஸ் இருக்கு. நான் ஏற்கனவே போன பதிவுல சொல்லியிருப்பேன். எந்த மிஷின் இன்வெர்டர் சிஸ்டத்துல வாங்கினாலும் சரி, மாஸ்பெட் வெல்டிங் டெக்னாலஜி வாங்கிக்கோங்க. அதுதான் வந்து லாங் லைஃப் வரும், ஹெவி டியூட்டி ஒர்க்குக்கு செட் ஆகும். இந்த இடத்துல ஐஜிபிடி இல்லைன்னா ஐஏ இந்த மாதிரி ஏதாவது போட்டிருக்கும், 200 ஆர்க்குன்னு போட்டு அதெல்லாம் வாங்காதீங்க. அது வந்து பாத்தீங்கன்னா லைட் டியூட்டி ஒர்க்குக்கு மட்டும் தான் செட் ஆகும். அந்த ஐஜிபிடியை விட இந்த மாஸ்பெட் டெக்னாலஜி அதிகபட்சம் ஒரு 1000 ரூபாய் 1200 ரூபாய் கூட போகும். இந்த மாதிரி வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி ஷீல்டு, இந்த மிஷின் எல்லாத்தோட லிங்க்கும் அமேசான்ல இருக்கிற லிங்க் வந்து நான் இங்க கொடுக்குறேங்க. இல்ல பிளிப்கார்ட்ல தான் வாங்குவீங்கன்னா அஃபிலியேட் ப்ரோக்ராம்லேயே கொடுக்குறேன், அதை கூட நீங்க வாங்கிக்கோங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். மறக்காம இன்னொரு நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல பார்ப்போம். பாய்.